அன்பு நேர்களே, இன்று திங்கட்கிழமை மாலை செய்தியாக பல செய்திகள் வருகின்றது. இனி பட்டாசு வெடிக்கும் நிலையில் தான் இருக்கின்றது. முதல் செய்தியாக வருகின்றது. பல செய்திகள் வெளிவந்த போதிலும் இப்பொழுது போருக்கான மிகப்பெரிய, அதாவது கடற்படை தலைவர் டேங்ஸ்ரி வீர மரணம் அடைந்திருக்கிறார் இல்லையா? நாங்கள் அதை 3 தினங்களுக்கு முன்னே அந்த செய்தியை கொடுத்திருந்தோம். அண்டர் ரெய்ட்மன் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஏனெனில் அவர் தாக்குதல் செய்யப்பட்ட மறு நிமிடமே இஸ்ரேல் தெரிவித்தது அவர் கொல்லப்பட்டார் என்று. ஆனால் நாம் சொல்லியிருந்தோம் அந்த செய்தியை ஈரான் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை, கொல்லப்பட்டார் என்றும் சொல்லவில்லை, தாக்குதல் நடைபெற எதுவுமே சொல்லாத போது அதை நாம் தீர்மானித்தோம். அவர் ஒரு ரெய்ட்மன் இந்த சிகிச்சையில் இருந்தால் 3 தினங்களாக இன்று காலை இலங்கை நேரப்படி 8 மணி அளவில் அவர் இறந்து போயிருக்கிறார். அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கின்றார்கள். அடுத்தது, இந்த வளைகுடாவில் இரத்த வேட்டைக்கு அமெரிக்காவின் சீல் போர்சஸ், டெல்டா போர்சஸ் பிரிவு உட்பட 50,000 படைகள் நிறுத்தியாச்சு. அப்ப இனி இருக்கிற மேட்டர் என்னென்றால் பட்டாசு வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்ப துவக்குகளையும் குண்டுகளையும் சுடுகலங்களையும் நீட்ட வேண்டிய மாற்றம் தான் இருக்கின்றது. மறுபோக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெய்னா பொய்யாக பேச்சுவார்த்தை என்ற ஒரு போலி நாடகத்தை உலகுக்கு காட்டிக்கொண்டு போருக்கான இல்லை பட்டாசு வெடிப்புக்கான சகல ஆயத்தங்களும் ரெடி பண்ணிருக்குது. இந்த ரெடியில் அமெரிக்க இவங்க இதுல துபாய்லாம் மிக கூடுதல சேர்றாங்க. அப்ப துபாயில் சேர்றதுல இந்த திங்கட்கிழமை மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை அமீரகம் நோக்கி ஈரான் செய்திருக்கின்றது. அந்த அழிவு குறித்து இன்னும் செய்தி வரவில்லை. அதுவும் வெளிவந்த வண்ணம் இருந்தால் நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு செய்தி வெளியாக கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலின் ஒரு பகுதியை ஹிஸ்புல்லா படையினர் உட்புகுந்து உடைத்துக்கொண்டு மிகப்பெரிய பாதுகாப்பை உடைத்துக்கொண்டு பிடித்திருப்பதாக ஊர்ஜிதமற்ற செய்தி கொண்டு வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் ஆராய்ந்த போது அந்த செய்தியும் எம்மிடம் வந்திருக்கின்றது. அது ஓரளவு எட்டப்பட்ட செய்தியா இருந்தாலும் நான் அதை ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து வந்த செய்தியை நாம் உங்களுக்கு அள்ளி வந்திருக்கின்றோம். வாருங்கள், நாம் முதலாக ஈரானுக்குள் செல்வோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் காயமடைந்ததை தொடர்ந்து IRGCயின் கடற்படை தலைவர் டேங்ஸ்ரி அவர்கள் இன்று காலை மரணமடைந்தார். திங்கட்கிழமை மார்ச் 30 அன்று காலை இலங்கை நேரப்படி 8 மணி 23 நிமிடம் வாக்கில் அவர் கடைசியாக இறந்த செய்தி வந்திருக்கின்றது. கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலிசேரா டாங்ஸ்ரி இறந்து விட்டார் என்பதை முதலாக ஈரான் அதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றது. அந்த செய்தியை நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம், பார்க்கலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் காயமடைந்ததை தொடர்ந்து கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலி ரேசா டாங்ஸ்ரி வீரமரணம் அடைந்ததாகவே ஈரான் தற்பொழுது அந்த செய்தியை இன்றுதான் முதலாக ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை ஈரான் ராணுவத்தின் ஆளில்லா விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ரேடார் நிலையங்கள் மற்றும் படைகள் நிலைநிறுத்தப்பட்ட இடங்கள் மீது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை இன்று திங்கட்கிழமை செய்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ரேடார் நிலையங்கள் மற்றும் அமெரிக்க ராணுவ படைகள் நிறுத்தப்பட்டிருந்த இடம் ஆகியவற்றை ஊடுருவும் ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைத்ததாக ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் போர் ஆளில்லா விமானங்களை கண்டறிந்து கண்காணிக்கும் பொறுப்பில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள எதிரிகளின் ரேடார் நிலையங்களை குறிவைத்து தனது ஊடுருவும் ஆளில்லா விமானங்கள் இரவு முழுவதும் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் என்று தெரிவித்திருக்கின்றது. இப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளை நோக்கி எதிரிகளுக்கு தனது சமீபத்திய பதிலடி தாக்குதல்களின் ஒரு பகுதியாக ராணுவத்தின் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் அமெரிக்கத்தில் உள்ள அமெரிக்க படைகளின் நிலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை இன்று தொடுத்திருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஹிஸ்புல்லாவின் ரெட்வான் போர்சஸ், இது மிகப்பெரிய படை. அது குறித்தான செய்தி தான் வெளிவந்த வண்ணம். இது தருகின்ற உண்மை செய்தியாக சமீபத்திய மோதல்களில் ரெட்வான் படையினர் இஸ்ரேலிய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது கடந்த 7 தினங்களாக. இருப்பினும் அவர்கள் பெயரில் எல்லை பாதுகாப்பை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நுழைந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதாவது ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான எலைட் கமாண்டோ என்று சொல்லுவாங்க. இவர்கள் கொரில்லா போர் முறை மற்றும் தரைவழி தாக்குதல்களை மிக மிக கடுமையான பயிற்சி பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது.
இஸ்ரேலின் வடக்கு பகுதியான கலிலி பகுதியை தாக்குவது இவர்களின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் தனது எல்லையில் மிகவும் பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்வான் படையினரின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த எல்லையோர கிராமங்களில் வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தடுப்பு தாக்குதல்களையும் நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது என்றும் ஒரு செய்தி சொல்லுகிறது. இஸ்ரேலிய செய்திக்குள்ளாக எல்லையை ஒட்டியுள்ள சுரங்க பாதைகள் மற்றும் பதுங்கு குழிகள் அழிப்பதில் அவர்கள் கவனம் செலுத்தி வருவதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. தற்பொழுது சிறு சிறு குழுக்களாக ஊடுருவல் முயற்சியை செய்து வருவதாகவும், அதாவது இன்விடேஷன் அட்டெம்ப்ட் என்று சொல்லப்பது நடக்கலாம் என்றும் இஸ்ரேலுக்குள்ளிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுகின்றன. ஆனால் எல்லையை முழுமையாக தகர்த்துவிட்டு உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்பது தற்போது உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியாகவே இருக்கின்றது. அதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, பாக்தாத் விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள ஈராக் விமானப்படை தளத்தின் மீது ராக்கெட்டுகள் தாக்குதல்களை சிரியா பெரிய அளவிலான ரோன் தாக்குதல்களை தொடுத்திருப்பதாக அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் போர் 2வது மாதத்தில் நுழைந்துள்ளது. வாஷிங்டன் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளை காட்டிலும் அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல் குறித்த அச்சங்கள் அதிகரித்து வருகின்றது. உலக பரப்பில் பேச்சுவார்த்தைகளின் போர்வையில் அமெரிக்கா படையெடுப்புக்கு தயாராகி வருவதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டி உள்ளதுடன் எந்த ஒரு தரைவழி தாக்குதலும் அமெரிக்க படைகளுக்கு ஒரு நரகமாக மாறும் என்றும் ஈரான் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றது. உட்பகுதியில் எரிசக்தி மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன. அதே நேரத்தில் ஈரான் வளைகுடா முழுவதும் ஏவுகணை மற்றும் ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. வெளிநாட்டினர் உட்பட உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாலும் பிராந்திய முனைகள் விரிவடைவதாலும் உலகளாவிய எரிசக்தி சீர்குலைவதாலும் இந்த மோதல் ஒரு நீடித்த மற்றும் மிகவும் நிலையற்ற கட்டத்துக்குள் வந்துவிட்டது. ஈரான் போரில் மிகவும் அபாயகரமான பணிக்கு அமெரிக்காவின் ஸ்டீல் போர்சஸ், டெல்டா போர்சஸ், டெக்ரூகளை உள்ளடக்கிய அமெரிக்க ராணுவம் தயாராகிவிட்டது. ஈரான் போரில் மிகவும் அபாயகரமான பணிகளில் ஒன்றாக விவரிக்கும் ஒரு பணிக்காக அமெரிக்கா தனது கடற்படையில், அதாவது மெரைன் போர்ஸில் சீல் மற்றும் டெல்டா போர்சஸ் பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளதாகவும் அது வெரி ஸ்பெஷல் போர்ஸ் என்றும் சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த நாம் ஒரு செய்தி இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. டெல்டா போர்சஸ் தான் பின் லாடனை பாகிஸ்தானுக்குள் தூக்கியது. அது ஒன்று. இரண்டாவது, வெனிசுவேலா அதிபரையும் கடத்தி கொண்டு வந்து இந்த டெல்டா போர்சஸ் என்பதையும் போட்டுக்கொள்ளுங்க. அமெரிக்காவின் உச்சகட்ட போர்சஸ் என்று சொல்லுவோமானால் அது டெல்டா போர்சஸ் மட்டும்தான் நாங்கள் சொல்லலாம். உலகத்தில் அதுதான் பார்க்கப்படும். அதைத்தான் 2500க்கும் மேற்பட்ட டெல்டா போர்ஸை நெய்னா தரையிறக்கி இருக்கின்றார். இன்று திங்கட்கிழமை அந்த படைகள் வளைகுடாவை வந்தடைந்து விட்டது என்றும் அந்த படைகள் எந்த நாட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியாகவில்லை. ஏனெனில் அந்த படைகள் தங்கப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி ஈரானிய சக்தி மிக்க ஏவுகணைகள் அந்த இலக்கை அடையலாம் என்ற வகையில் அது பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. இதேவேளை மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ இலக்குகள் கணிசமாக குவிக்கப்படுவது ஈரானிய எல்லைக்குள் ஆழமாக ஒரு அதிக ஆபத்துள்ள காலக்கெடு சார்ந்த நடவடிக்கைக்கு வாஷிங்டன் தயாராகி வருகின்றது என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதில் கடந்த சில நாட்களாக, கடந்த 4 தினங்களாக அமெரிக்காவின் கடற்படை சீல் போர்சஸ், டெல்டா போர்சஸ், ராணுவ ரேஞ்சர்ஸ் மற்றும் ஆகியவற்றின் கூறுகள் உட்பட பல உயரடுக்கு படை பிரிவுகள் வழக்கமான படைகளுடன் சேர்த்து களமிறக்கப்பட்டுள்ளதாக ஒரு ராணுவ செய்தி தெரிவிக்கின்றது. இந்த நகர்வுகள் 82வது வான்வழி பிரிவிலிருந்து சுமார் 2500 மரைன் வீரர்கள் மற்றும் கிட்டத்தட்ட 2000 பாராசூட் வீரர்களின் வருகையுடன் இந்த பணி முடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அளவு குறிப்பிடத்தக்க வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களில் இருந்து சிக்கலான தரைவழி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு மாறும் நிலையை பிரதிபலிக்கும் வகையில் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் தற்போது பரந்த போர்க்கள பகுதியில் நிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த நோக்கத்தில், அதாவது அதிக ஆபத்து நோக்கமான படையாகவே இந்த படை பார்க்கப்படுகின்றது. சேதமடைந்துள்ள ஈரானிய அணுசக்தி நிலையங்களிலிருந்து அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மீட்பது தொடர்பான ஒரு சாத்தியமான பணி தற்போது நடைபெற்று வருவதாகவே அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றது.
அத்தகைய ஒரு நடவடிக்கைக்கு பகை பிரதேசத்துக்குள் சிறப்பு படைகளை அனுப்புவது, துப்பாக்கி சூட்டிற்கு மத்தியில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை பாதுகாப்பது மற்றும் பல பாதுகாப்பு அலகுகளில் சேமிக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படும் முக்கியமான அணு பொருட்களை கண்டறிவது, அவைகளை கைப்பற்றுவது ஆகியவை தேவைப்படும் என்றும் கேப்டன் SP தியாகி ஓய்வு பெற்ற ஒரு கேப்டன் அமெரிக்க ராணுவ தரப்பில் சொல்லப்படுகின்றது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்திய ராணுவத்தின் கோல்டு ஸ்டார் கோல்ட் பாடு இது போன்ற கொள்கை அடிப்படைத்தான் அமைந்துள்ளது. இந்தியாவிலும் ஒரே அடியில் இதேவேளை வளைகுடாவில் ஒரே அடியில் வளைகுடா பங்களிப்பை யுக்ரைன் படைகள் மீது முடக்கிவிட்டதாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஒரு மூலோபாய பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யா ஈரானை ஆதரிக்கிறது. இது தெரிஞ்ச விடயம் தானே. இது மாஸ்கோவின் போர் முயற்சிக்கு தெஹ்ரான் முன்னர் அளித்த ஆதரவை பிரதிபலிக்கிறது. ஜெலன்ஸ்கியின் வளைகுடா பயணம் ஈரான் போரில் யுக்ரைனின் நுழைவையும் அந்த பங்களிப்பு எவ்வளவு விரைவாக சவாலுக்கு உட்படுத்தது என்பதை அம்பலப்படுத்துகிறது. யுக்ரைன் போர் முயற்சிகள் மீது அழுத்தம் அதிகரித்து வரும் நேரத்தில் ராணுவ மற்றும் பொருளாதார ஆதரவை பெறுவதை நோக்கமாக கொண்ட பல நாடுகளுக்கான வளைகுடா பயணத்தின் ஒரு பகுதியாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மார்ச் 26 அன்று சவுதி அரேபியா வந்திருந்தார். 27 அன்று ரியாதுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து கைத்தொழமை அதை நாம சொல்லிட்டோம் இல்ல, 10 ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கார். இது நீண்ட கால ராணுவ ஒருங்கிணைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் எரிசக்தி ஆதரவு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் தொடர் ஒப்பந்தங்களின் தொடக்க குறியாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 28 அன்று ஜெலன்ஸ்கி நேற்று முன்தினம் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றிருந்தார். அங்கு கூடுதல் ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன. ஏவுகணை அதாவது ஒரு ஏவுகணை ஃபேக்டரி ஒன்ற வளைகுடாவில் ஆரம்பிக்கப்படுறாம். அட லூசி பயிலே பார்க்கலாம். ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், ஆளில்லா விமான போர் மற்றும் பரந்த பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் ஒத்துழைப்பு, அத்துடன் யுக்ரைனின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அவசியமான எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் இதில் அடங்குமா. அப்ப ஆக யுக்ரைனின் ஒரு போர்க்களமாக அல்லது யுக்ரைனின் ஒரு போர் ஆயுத ஃபேக்டரியாக வளைகுடா மாறுகின்ற ஈரானுக்கு சமனாக முடியுமாடா பார்க்கலாம். மார்ச் 29 அன்று முக்கியமான பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக ஜெலன்ஸ்கி ஜோர்டான் போனார். அங்கு ஒரு அடையாளபூர்வமான நிறுத்தம் அல்லாமல் மாறாக ஒரு பரந்த பிராந்திய முன்னெடுப்பின் ஒரு பகுதி என்பதை அவர் உறுதிப்படுத்திய அந்த செய்திகள் தெரிவிக்கிறது. யுக்ரைன் தொடர்ச்சியான போர்க்கள அழுத்தத்தையும் மேற்கத்திய ராணுவ உதவி குறித்த அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மைகளையும் எதிர்கொள்வதால் இந்த பயணம் அவசரத்தின் காரணமாக மேற்கொள்ளப்படுதுன்னு யாரும் நினைக்காதாங்க. இது திட்டமிட்டு அதாவது ஈரானை தாக்கு பிடிப்பதற்காக வளைகுடாவில் ஒரு போர் முனையாக யுக்ரைன் மாறப்போகுதாம். அதுக்கு தான் நேற்று அடிச்சு சாத்திரிக்கானுங்கள்ல 21 யுக்ரைன் போர்சஸ் காலி. சரி, கூட்டு பாதுகாப்பு உற்பத்தி, ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்களை மையமாக கொண்ட நீண்டகால கூட்டாமைகளாக இந்த ஒப்பந்தங்களை ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார், விவரிக்கப்பட்டுள்ளது. ராணுவ மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அவசியமான டீசல் விநியோகத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் ரஷ்யாவுடனான பல ஆண்டுகால போரின் மூலம் பெற்ற அனுபவமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறிப்பதில் தனது நிபுணத்துவத்தை எக்ஸ்பீரியன்ஸையும் யுக்ரைன், சவுதி அரேபியா அந்த வளைகுடாவுக்கு முற்றுமுழுதாக வழங்கியிருக்கிறார். இதேவேளை இன்னும் ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த செய்திக்குள் நாம் அதையும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. செய்தி என்னவென்றால், இஸ்ரேலுக்குள் புகுந்தது ஹிஸ்புல்லா ரிட்வான் படை. கிரையாட், ஷமோனா, மெதுலா நகரங்கள் முற்றுகையாம். ராணுவ முகாங்கள் வீழ்ந்தன. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள கலீலி பிராந்தியத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அதிரடிப்படையான ரெட்வான் போர்சஸ் நடத்தியுள்ள ஊடுருவல் கடந்த தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு பாரிய ராணுவ நெருக்கடிகளை சந்தித்திருக்கலாம். ஹிஸ்புல்லாவின் ரெட்வான் அதிரடிப்படை ஹிஸ்புல்லாவின் மிகவும் பயிற்சி பெற்ற படையாக சொல்லப்படுது இல்லை. இந்த படை அவங்களோட கிரையாட், சமோனா மற்றும் மெதுலா ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் ஹிஸ்புல்லா வீரர்கள் நுழைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக ஒரு அறிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. எல்லையில் இருந்த இஸ்ரேலிய ராணுவ புறக்காவல் நிலையங்களை ஹிஸ்புல்லா படைகள் கைப்பற்றியுள்ளதாகவும் அந்த செய்தி சொல்லுகிறது. இதெல்லாம் நாம உறுதிப்படுத்தாத செய்தியாக பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த ஊடுருவல் ஈரான் வழங்கிய அதிநவீன தொடுநிற ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஹிஸ்புல்லா பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேலின் உள்நாட்டு முன்னணி கட்டளை ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் வடக்கு கலீலி பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் உடனடியாக தெற்கு நோக்கி வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது.
இதேவேளை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் வாகனங்களில் வெளியேறி வருவதால் தெற்கு நோக்கி செல்லும் சாலைகளில் வரலாறு காணாத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலுக்குள் அது ஒரு பெரும் செய்தியாக வந்துகின்ற இதே நேரம் இந்த போரை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் என்பதும் ஒரு மேலதிக தகவல். ஆக கலிலி பகுதியில் ரிஸ்வான், அதாவது அந்த ரெட்வான், இவங்க அது ஹிஸ்புல்லாவின் ரெட்வான் படை அத்துமீறி பிடித்திருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. அடுத்த செய்தியாக இந்த செய்தி நாம் ரீட் பண்ணும் போதே ஒரு செய்தி வருகின்றது. வனுட்டுவா நிலநடுக்கம் ஃபோர்ட்வில்லா, அவங்க சிட்டி இல்லையா, லோஹன்வில்லா அருகே 7.3 7.3 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. சற்று முன்பு அந்த அறிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வனுட்டுவில் லோஹன்வில் அருகே 7.3 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பிராந்தியம் முழுவதும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. Vanuatu is the independent country and island nation in the South Pacific Ocean. தென் பசிபிக் பெருங்கடல் அருகே ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கே ஃபிஜிக்கு மேற்கே உள்ள ஒரு தீவாகும். இது கடலால் சூழப்பட்ட ஒரு அழகான கடல் தீவு. இந்த தீவில் தான் 7.3 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் வந்திருக்கின்றது. அதனால் ஒரு சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இலங்கையில் ஏற்பட்ட இந்த சுனாமி கூட 7.7 என்று நினைக்கிறேன். சரியா பாருங்க, அந்த அளவிலான ஒரு அளவுதான் இது. பார்க்கலாம், செய்தி கூடி போகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.